ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேளாங்கண்ணி பெரிய தேர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது நைட்டு நடந்தது. பெரிய தேர் தான், வேளாங்கண்ணியோட பெரிய தேர். உங்களுக்கே தெரியும் எத்தனை தேர் இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 தேர் வந்து போகும். அது கோயிலை சுற்றி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டு மின் விளக்குனால ஜொலிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்டம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூட்டம். ஆக்சுவலி இன்னும் ஒரு நாள் தான் திருவிழா பெண்டிங் இருக்குது, அதனால தான் சரியான கூட்டம். கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக ஜொலிச்சிட்ருக்கு பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் யார் யார் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இருங்க, அந்த கடற்கரை ஸ்ட்ரீட்டில் உள்ள அந்த கூட்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வியூ, அதாவது கடற்கரை மார்க்கமாக உள்ள புது கோயில் இருக்குது பார்த்தீங்களா அது. இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் க்ரௌடு பாருங்கள், சரியான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் போகிறீங்களோ பார்த்து பத்திரமா போங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே மாதாவோட அருள் பேரை தான் வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து நேஷ்னல் வைடு திருவிழா, அதாவது பல கண்ட்ரீஸில் இருந்து வந்திருப்பாங்க. எல்லா மக்களுமே வந்திருப்பாங்க, வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு போயிருப்பாங்க. ஃப்ளாக் பாருங்கள், அம்மாவோட ஃப்ளாக், வாழ்க மரியே அவே மரியா ஃப்ளாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். காற்றுல பறந்துட்டுருக்கு நேஷ்னல் ஃப்ளாக். அது இல்லாமல் இந்த ஃப்ளாக் சொல்கிறது தெரியும், இந்த ஃப்ளாகை பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பாட்டு தான் ஆகும், அதாவது ஞானத்தை படைத்த தேவனின் தாயை, அந்த லிரிக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆக்சுவலி ஃபாதர்ஸ் உட்காந்துட்ருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குது பாருங்கள். அம்மாவோட கொடி. எனக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி தான் பிறந்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பிறந்த நாள், உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப இன்றைக்கி இன்னும் க்ரௌட் அதிகங்க. இது நேற்று நடந்தது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் வந்து இந்த சப்பரம் முடிஞ்சோடனே, இப்போ தேர் பவனி முடிஞ்சோடனே ஃபாதர் ரெடி ஆகிட்டார், மாஸ் வைக்க ரெடி ஆகிட்டார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் யார் போனீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க, போயிட்டு கண்டிப்பாக மாதாவோட அருள் பெற்றுட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போகிறது பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோவில், மாதா கோவில் பாருங்கள், வேளாங்கண்ணி மாதா கோவில். அதாவது சரியான க்ரௌடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டு ஆக்சுவலி இதுக்கு போகிறோம்ல, கடற்கரைக்கு போகிற ஸ்ட்ரீட்டு தான் இது. இந்த சப்பரம் அந்த கார்னர் வழியே தான் போகும். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் ரூமெல்லாம் ரொம்ப, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடுங்க. ஏன் அப்படின்னா திருவிழான்றதுனால அந்த 10 நாள் அப்படி தான் இருந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால ரூம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி வந்தவங்க வந்து திரும்ப காலி பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் ரூம்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல புதுமைகளை நம்ம அம்மா வந்து வழங்கிக்கிட்டு வர்றாங்க, உங்களுக்கே தெரியும். யார் யார் மனசார வேண்டி கேட்டுக்கிறோமோ எல்லா குறைகளையுமே நிறைவேற்றிட்டு தான் வராங்க. நீங்களுமே உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சு, குறைகள் இருந்தது அப்படின்னா ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணுங்கள். மாதாவுக்கு வந்து நேர்த்திக்கடன் வச்சுட்டு நீங்கள் போங்க, கண்டிப்பாக மனசார வேண்டிக்குவாங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. எனக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌட்ஸ் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்த்துட்டோம். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேஃபாக போயிட்டு வரணும். போகிறவங்க எல்லாமே யார் யார் போனீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஜோனிஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.